ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள், கருவாடெல்லாம் இந்த தலையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், இந்த தலையெல்லாம் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கத்திரிக்காய் கருவாடை போட்டு நம்ம செய்யும்போது இல்லை கருவாடை செய்யும்போது அந்த தலையெல்லாம் கிள்ளிடணும். கருவாடை தலையை கிள்ளி வச்சுட்டேன். பாருங்கள், அடுத்தது கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வெங்காயம், சம்பா வெங்காயம். கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி. இது இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடை சுடுதண்ணியில் போட்டுறணும். அப்படியும் சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இடத்துல நம்ம போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.